Hi friends, HCL Techல இருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க BE, BTech, BCom, BBA, BSc, BCA ஸோ இந்த கேட்டகரியில கிராஜுவேஷன் இந்த இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது 2021ல இருந்து 23க்குள்ள பாஸ் அவுட் ஆயிட்டு ஆல்ரெடி ஒரு ஒர்க்ல இப்போ இருக்கீங்க அண்ட் நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வாங்க வீடியோல போயிட்டு டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 2024ல் பாஸ் அவுட் ஆகிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிகாம் அண்ட் பிபிஏ கேண்டிடேட்ஸ்க்கான ஓப்பனிங் தான். அண்ட் இந்த பர்டிகுலர் ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹெச்ஆர் சர்வீசஸ் ரிலேட்டடான ரோலுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ரோலுக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ரெண்டு ரோலுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் ட்ரெயினி அப்படிங்கிறது தான் உங்களோட டெசிக்னேஷனாக இருக்க போகுது. அண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜில் கண்டிப்பாக 60% வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரைட்டீரியாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 60% செக்யூர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சர்வீஸ் எக்ரிமெண்ட் 1 இயர் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அண்ட் நீங்கள் ஆஃபர் அக்செப்ட் பண்ணீங்கன்னா 1 இயர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் பாண்ட் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 50K வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி பிஜி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் மாஸ்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 அண்ட் 24ல் பாஸ்ட் அவுட் ஆன பிஇ பிடெக் கிராஜுவேட்ஸ்க்கான ஓப்பனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும், அல்லது உங்களுக்கு எந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரெஸ்யூமில் அது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வாக் அண்ட் டிரைவ் பற்றி தான். ஸோ இந்த பர்டிகுலர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நொய்டா அண்ட் சென்னை கேம்பஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஜூலை 6th அன்னைக்கு. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 6 to 24 months வந்து இருக்கணும். ஸோ 2 yearsக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜாவா .NET SAP இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பனிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்க போகுது. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸில் இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டட் ஆகாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபுல் டைம் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் கிராஜுவேஷன் பேட்ச் பொறுத்தளவு 2021ல இருந்து 23க்குள்ளே இருக்கணும். அண்ட் உங்களுடைய சேலரி பேக்கேஜ் 4.5 LPAலேருந்து 6 LPA வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்யூம் ஃபோட்டோ அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அண்ட் 10th 12th UG PG ஒரிஜினல் மார்க் ஷீட் அண்ட் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் லேப்டாப் பென்ட்ரைவ் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அலோட் கிடையாதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் ஜூன் மந்த்தில் நடந்த வாக் அண்ட் டிரைவ் அல்லது ஆஃப் கேம்பஸ் டிரைவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் டிரைவுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸில் போயிட்டு உங்களோட இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஆம்பிஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து அட்டன் பண்ணவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்டாக வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கான கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கைட் மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ராசஸ் அதாவது HCL டெக்கோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸில் போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறப்போ உங்களுக்கு டேரக்ட் இன்டர்வியூ இருக்கும். அல்லது இன்கேஸ் நீங்கள் இப்போ உங்களுக்கு கோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கோடிங் வந்து எழுதி காமிக்க சொல்லலாம், அல்லது வந்து கோட் கூட பண்ணி காமிக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து HR இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் பிகாம் அல்லது BCA ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரோல் ஃபினான்ஷியல் அல்லது வந்து HR ரிலவெண்ட்டான ரோலில் ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கலாம், அல்லது அது ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூவில் இருக்க போகுது. அண்ட் அது செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் HR இன்டர்வியூக்கு மூவ் ஆவீங்க. அண்ட் அதிலும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயிலும் வரும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்.